நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைடு. வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் 23ஆம் தேதிய நிகழ்வுகளை நாம் இப்போது கேட்கலாம். தேசிய நாய்க்குட்டி தினம். இந்த ரோம நண்பர்கள் தங்கள் வாலை ஆட்டுகிறார்கள், சோம்பேறித்தனமான முத்தங்களை கொடுக்கிறார்கள். தேசிய நாய்க்குட்டி தினம். தேசிய சிப் மற்றும் டிப் தினம். முறுமுறுப்பான உணவுகளை பலவிதமான சுவையான டிப்ஸுடன் இணைத்து இந்த துடிப்பான விஷயத்தை நாம் அருந்துகிறோம். மார்ச் 23 தேசிய சிப் அண்ட் டிப் தினம். உலக வானிலை தினம். வானிலை வடிவங்களின் மர்மங்களை அவிழ்த்து அதன் விருப்பங்களை கணிப்பது. உலக கரடி தினம் மார்ச் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ராவன் கிளா பெருமை தினம். எப்போதும் ஆர்வமுள்ள அவர்கள் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஞானத்தை தேடுகிறார்கள். தேசிய நியர் மிஸ் தினம். நமது கிரகம் சில நேரங்களில் ஒரு குண்டு அல்லது விண்கல் இருந்து தப்பிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? மார்ச் 23 தேசிய சியா தினம். மார்ச் 23 ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைந்த சிறிய விதைகள், ஸ்மூத்திகள், தயிர் அல்லது இவற்றில் சேர்த்து சாப்பிடுவது. அடுத்ததாக கருப்பு திருமண தினம் மார்ச் 23ஆம் தேதி. தேசிய மெல்பா டோஸ்ட் தினம். மார்ச் 23 தேசிய டமாலே தினம் கொண்டாடப்படுகிறது. மார்ச் 23 நாத்திகர் தினம். தெய்வங்கள் இல்லாத பிரபஞ்சத்தில் அதிசயத்தை காணும் கண்ணோட்டம், மனித பகுத்தறிவு மற்றும் ஆர்வத்தின் விளைவு. நாத்திகர் தினம். மார்ச் 21 முதல் ஏப்ரல் 6 வரை கிரேட் பிரிட்டிஷ் ஸ்பிரிங் கிளீன் வாரம் கொண்டாடப்படுகிறது. மார்ச் 17 முதல் மார்ச் 23 வரை தேசிய போதைப்பொருள் மற்றும் மது உண்மைகள் வாரம் அனுசரிக்கப்படுகிறது. வரலாற்றின் பக்கங்களில் பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக மார்ச் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஜி.டி. நாயுடு மார்ச் 23 1893 பிறந்தவர். ஒரு இந்திய கண்டுபிடிப்பாளர் மற்றும் பொறியியலாளர் ஆவார். அவர் இந்தியாவின் எடிசன் என்று குறிப்பிடப்படுகிறார். ஜி.டி. நாயுடு 1893 மார்ச் 23 அன்று கோயம்புத்தூரில் உள்ள கலங்கலில் பிறந்தார். நளினி பாலா தேவி ஒரு புகழ்பெற்ற இந்திய எழுத்தாளர் மற்றும் அசாமி இலக்கிய கவிஞர் ஆவார். இவர் பிறந்த தினம் மார்ச் 23 1898. ராம் மனோகர் லோஹியா இந்திய சுதந்திர இயக்கத்தில் ஒரு ஆர்வலராகவும் சோசியலிச அரசியல் தலைவராகவும் இருந்தவர். மார்ச் 23 1910 பிறந்தார். மக்களவை பொதுத் தேர்தலில் கன்னோஜ் மக்களவை தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றார். சுபத்ரா ஜோஷி இந்திய சுதந்திர ஆர்வலர், அரசியல்வாதி மற்றும் இந்திய தேசிய காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இவர் பிறந்தது 1919 மார்ச் 23. கிரண் மஜூம்தார் ஷா ஒரு இந்திய பில்லியனர் தொழில் முனைவோர். இந்தியாவின் பெங்களூரில் உள்ள ஒரு உயிரி தொழில்நுட்ப நிறுவனமான பயோகான் லிமிடெட்டின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக இருக்கிறார். பெங்களூரில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்தின் முன்னாள் தலைவராகவும் உள்ளார். அதுல் சதீஷ் வாசன் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர். ஓய்வுக்கு பிறகு அவர் ஒரு கிரிக்கெட் வர்ணனையாளராக மாறிவிட்டார். ஸ்மிருதி ஜுபீன் ராணி ஒரு இந்திய அரசியல்வாதி, முன்னாள் மாடல், தொலைக்காட்சி நடிகை மற்றும் தயாரிப்பாளராக இருந்தவர். அவர் பாரதிய ஜனதாவுடன் இணைந்தவர். மார்ச் 23 1976 அன்று இந்தியாவின் புதுடில்லியில் பிறந்தவர். அடுத்ததாக மார்ச் 23 அன்று நினைவு நாளாக அனுசரிக்கப்படக்கூடிய பின்வரும் ஆளுமைகள். பகத்சிங் ஒரு இந்திய சோசியலிச புரட்சியாளர். இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 2 வியத்தகு வன்முறை செயல்கள் மற்றும் 23 வயதில் தூக்கிலிடப்பட்டது அவரை இந்திய சுதந்திர இயக்கத்தின் நாட்டுப்புற நாயகனாக மாற்றியது. சுக்தேவ் தாப்பர் ஒரு இந்திய புரட்சியாளர், இந்துஸ்தான் சோசியலிச குடியரசுக் கட்சியின் மூத்த உறுப்பினர். பகத்சிங் மற்றும் சிவராம் ராஜ்குருவுடன் பல நடவடிக்கைகளில் பங்கேற்றார். சிவராம் ஹரி ராஜ்குரு ஒரு இந்திய புரட்சியாளர். அவர் இந்தியாவின் சுதந்திரத்திற்காகவும் போராடினார். ஆகஸ்ட் 24 1908 பிறந்து மார்ச் 23 1931 இறந்தார். அதில் சிவராம் ஹரி ராஜ்குரு, சுக்தேவ் தாப்பர், பகத்சிங் 3 பேருமே தூக்கிலிடப்பட்ட நாள் மார்ச் 23 1931 பிரிட்டிஷ் அதிகாரிகளால். உத்தம் சிங் குலார் ஒரு இந்திய ஹாக்கி வீரர். அவர் 1952ஆம் ஆண்டு ஹெல்ஸ்கியில் நடந்த கோடைகால ஒலிம்பிக்கிலும் 1956ஆம் ஆண்டு மெல்போர்னில் நடந்த கோடைகால ஒலிம்பிக்கிலும் பதக்கம் வென்றவர்.
அடுத்ததாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் 23 அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம். 1881 மார்ச் 23 பிரெஞ்சு நாவலாசிரியர், கட்டுரையாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ரோஜர் மார்டின் டூகார்ட் பிறந்த தினம். மார்ச் 23 1882 சுருக்க இயற்கணிதத்திற்கு பல முக்கிய பங்களிப்புகளை செய்த ஜெர்மன் கணிதவியலாளர் எம்மி நோதர் பிறந்தார். 1881 ஜெர்மன் வேதியியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ஹெர்மன் ஸ்டாடிங்கர் பிறந்தார். 1887 ஸ்பானிஷ் ஓவியர் மற்றும் சிற்பி ஜுவான் கிரீஸ் பிறந்தார். 1900 மார்ச் 23 நிலையான மற்றும் வடமொழி கட்டிடக்கலையில் முன்னோடி பணிகளுக்காக அறியப்பட்ட எகிப்திய கட்டிடக்கலைஞர் ஹசன் பாத்தி பிறந்தார். 1900 சிலி நாட்டை சேர்ந்த வழக்கறிஞர், பெண்ணியவாதி மற்றும் சமூக ஆர்வலர் எலெனா கப்ரோனா பிறந்தார். 1907 சுவிஸ் இத்தாலிய மருந்தியல் நிபுணர், உயிர் வேதியியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற டேனியல் போவெட் பிறந்த தினம். 1910 மார்ச் 23 ஜப்பானிய திரைப்பட இயக்குனரும் திரைக்கதை எழுத்தாளருமான அகிரா குரோசாவா பிறந்த தினம். 1913 பிரபல துருக்கிய ஓவியரான அபிடின் டினோ பிறந்தார். இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது துணை காவல் கண்காணிப்பாளரை கொன்றதற்காக பகத்சிங், சிவராம் ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் தாப்பர் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட தினம் மார்ச் 23 1931. எஸ்டோனியா எழுத்தாளர் ஆஸ்கார் லூட்ஸ் இறந்த தினம் 1953 மார்ச் 23. 1981 பிரிட்டனில் பிறந்த நியூசிலாந்து வானியலாளர் மற்றும் அண்டவியல் நிபுணர் மற்றும் ஏல் பல்கலைக்கழகத்தில் வானியல் பேராசிரியராக இருந்த பீட்ரைஸ் டின்ஸ்லி இறந்த தினம். 1992 மார்ச் 23 ஆஸ்திரேலிய பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஃப்ரெட்ரிக் ஹாயக் இறந்த தினம். அடுத்ததாக மார்ச் 23 வரலாற்றின் பக்கங்களில் முக்கியத்துவம் நிறைந்த நாளாக நாம் இங்கே கொண்டாடுவது உலக வானிலை தினம். இந்த நாள் 1950 ஆண்டு முதல் மார்ச் 23 உலக வானிலை அமைப்பு WMO நிறுவப்பட்டதை குறிக்கக்கூடிய வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இது வானிலையியல் மற்றும் காலநிலை தொடர்பான பிரச்சனைகளின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இனப்பாகுபாடு ஒழிப்புக்கான சர்வதேச தினம். உலகளவில் சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கும் இனப்பாகுபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும் ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. 1960 மார்ச் 21 அன்று தென்னாப்பிரிக்காவில் ஷார்ப் வில்லே படுகொலையை நினைவுகூரும் வகையில் இது கொண்டாடப்படுகிறது. மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் அந்த நாளினுடைய நிகழ்வுகளை நாம் திரும்பி பார்க்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் FM இணையதள வானொலி. எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி.